காவேரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்த கோவலன் கண்ணகியை மணந்து இன்பமாக வாழ்ந்தான். இதற்கிடையே ஆடலரசி மாதவி மேல் மோகம் கொண்டு அங்கேயே தங்கினான். இதன் காரணமாக கோவலன் செல்வத்தை எல்லாம் இழந்தான். போது ஒரு தடவை மாதவி இந்திர விழாவில் கானல் வரி பாடலை பாடினாள். இதன் பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை பிரிந்து கண்ணகியிடம் மீண்டான். அதன் பிறகு கோவலன் வணிகம் செய்யும் பொருட்டு கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான். இங்கு கண்ணகியின் சிலம்பை விற்று வர வேண்டி கோவலன் மதுரை கடைவீதிக்கு சென்றான். அப்போது பாண்டிமாதேவியின் காற்சிலம்பை பிடிய பொற்கொல்லன் கோவலன் மேல் பொய்ப்பழி சுமத்தினான். அதனை மன்னன் நம்ப கோவலன் கொலை செய்யப்படுகிறான். இந்த நிலையில் கணவன் கொல்லப்பட்ட செய்தி அறிந்ததும் கண்ணகி நேராக அரண்மனைக்கு சென்றாள். மன்னனிடம் நியாயம் கேட்டாள். இப்போது கல்வனை கொலை செய்வது கொடுங்கோல் அல்ல, அதுவே அரச நீதி என்று மன்னன் கூறினான். அதற்கு கண்ணகி, என் கணவர் விற்பதற்காக எடுத்து வந்திருந்த கால் சிலம்பு மாணிக்க பரல்களை உடையது என்றாள். அதற்கு அரசன், என் மனைவி கால் சிலம்பில் பரல்கள் உள்ளன என்றான். இதனைத் தொடர்ந்து கோவலனிடம் கைப்பற்றிய சிலம்பு உடைக்கப்பட்டது. அப்போது அதில் மாணிக்க பரல்கள் இருந்தன. இதனைக் கண்டு அதிர்ந்த பாண்டிய மன்னன், பொன் தொழில் செய்யும் கொல்லனின் பொய்யுரை கேட்டு அறநெறி தவறிய நான் அரசன் அல்ல, நானே கல்வன், என் வாழ்நாள் அழியட்டும் என்றபடி மயங்கி விழுந்து இறந்தான். அதன் பிறகு பாண்டிய மன்னனின் ஆத்மா சிவபெருமானிடம் சென்றது. அப்போது, நீதிக்காக உயிரை நீத்த நீ மீண்டும் மானிடப் பிறவி எடுத்து உன் பிறவிக்கடன் தீர்ப்பாய் என்று சிவபெருமான் ஆசீர்வதித்தார். மானகிரி மைந்தன் இதனை கேட்ட பாண்டிய நெடுஞ்செழியன், எனக்கு மீண்டும் மானிடப் பிறவி வேண்டாம், என்னை பூஜித்து மானிடர் வழிபடட்டும், நான் அவர்களை காத்து அருளும் பொருட்டு எனக்கு தீய சக்திகளை வெல்லும் வரம், தீயவர்களை கொல்லும் வரம், நம்பியவர்களுக்கு அருள் புரியும் வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று ஆசி கூறினார். அதன் பிறகு மதுரை மாநகிரி கிராமத்தில் இறைவனை நோக்கி தவம் இருந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படியே கல்லாக மாறி பூமிக்குள் மறைந்தார். காலங்கள் பல கடந்தன. இன்றிலிருந்து சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு உண்மையிலும் பக்தியாலும் நிறைந்த ஒரு தம்பதிகள் வள்ளியம்மாள் மற்றும் பெரியசாமி கரூரிலிருந்து மதுரைக்கு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கத்தில் பயணமானார்கள். இந்த காலத்தில் போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் அவர்களது பயணம் காலை தொடங்கி இருந்தாலும் இரவு நேரம் வரை நீண்டது. அந்த இரவுக்குள் அவர்கள் தற்போதைய மதுரை மாவட்டத்திற்குள் நுழைந்து மாட்டுத்தாவணிக்கு அருகே உள்ள மேலமடை என்ற சிறிய கிராமத்தை அடைந்தனர். இருட்டினால் பயணத்தை தொடர முடியாது என்பதால் அந்த இடத்திலேயே தங்க முடிவெடுத்தனர். பெரும் பசுமை புல்வெளி, இயற்கையின் அமைதி, ஒரு பக்கத்தில் ஓடும் சிறிய ஆறு, இதன் நடுவே அவர்கள் ஓய்வெடுத்து உறங்கச் சென்றார்கள். வள்ளியம்மாள் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான கனவு வந்தது. கனவிலே வெண்மையாக திகழும் நீண்ட தாடியுடன் ஒரு முனிவர் தோன்றி அமைதியான குரலில் பேசத் தொடங்கினார். நான் தான் ஒரு காலத்தில் மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய நெடுஞ்செழியன். நீதியற்ற முடிவொன்றால் பாவங்கள் பிறவியை கடக்க வைத்தன. கோவலனுக்கு நான் இழைத்த அநீதிக்காக இந்த பிறவியில் முனிவராக பிறந்தேன். பாவ நிவர்த்திக்காக இந்த மேலமடையிலே 8 அடி மண்ணுக்குள் ஈசனை நோக்கி தியானத்தில் அமர்ந்திருக்கிறேன். என்னை மீட்டெடுத்து வழிபடுபவர் வாழ்வில் வளம் பெறுவார்கள். வள்ளியம்மாள் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டார். இந்த கனவு ஒன்றும் சாதாரணமல்ல என்பதை உணர்ந்தார். அவர் உடனே தனது கணவனான பெரியசாமியிடம் நடந்ததை சொன்னார். இருவரும் அதிகாலையில் கனவில் குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். இங்கு மண்ணில் சிறிய உயர்வாக தோன்றிய இடம் ஒன்றை கவனித்தனர். அவர்கள் தூர்வார சிலை வெளிப்பட்டது. அது மிகவும் விசித்திரமாக நிலையில் இருந்தது. ஒரு முனிவர் தியானத்தில் அமர்ந்திருப்பது போல சிலை முழுமையாக 8 அடி ஆழத்தில் இருந்தது. அது கனவின் சான்றாகவே இருந்தது. அதனை அடுத்து அந்த சிலையை அவர்கள் புனிதமாக கருதி அதை வழிபடத் தொடங்கினர். அந்த முனிவர் பாண்டியன் நெடுஞ்செழியனின் மறுபிறவியாக நம்பிக்கையுடன் பாண்டி முனீஸ்வரர் என அந்த தெய்வத்திற்கு பெயர் வைத்தனர்.
சிறிது காலத்தில் வள்ளியம்மாள் மற்றும் பெரியசாமி அங்கேயே ஒரு சிறிய கோயிலை கட்டினர். அந்த இடம் அந்த தெய்வத்தின் சக்தியால் வளமாகி நம்பிக்கையுடன் வழிபடும் இடமாக மாறியது. இன்று அந்த வள்ளியம்மாள் குடும்பத்தினரின் சமூகமே அந்த கோயிலில் தினமும் பூஜைகள் செய்து விழாக்கள் நடத்தி தெய்வத்தின் புகழை பரப்பி வருகின்றனர். அவர்களை மட்டுமல்ல, அவரை நம்பி வழிபடும் அனைவரையுமே பாண்டி முனீஸ்வரர் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருந்து அனைவரையும் அருள்பாலித்து காப்பாற்றி வருகிறார்.